Hi, hello, வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம் and welcome to Ramco Super Great Simmons வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம் co-presented by NAC Jewelers. இந்த ரவுண்ட் ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்ட். நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே குடும்ப பாங்கான சாங்ஸ்லாம் எடுத்து ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப சந்தோஷமாக, நிறைய சுவாரஸ்யமான தருணங்களோட எபிசோட்ஸ்லாம் போய்கிட்டே இருக்கு. அந்த வகையில் இந்த எபிசோட்லேயும் பல சுவாரஸ்யமான தருணங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் பிலவ்ட் ஜட்ஜஸ். லெட்ஸ் வெல்கம் SP Shailaja மேம். லெட்ஸ் வெல்கம் பரத்வாஜ் சார். Let's welcome திருமதி பிரினி கிருஷ்ணகுமார் அவர்கள். ஜட்ஜஸ், இந்த ஃபேமிலி சாங் ரவுண்டில் நம்மளோட இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து ஜாயின் ஆக போகிறாரு. இன்ஃபேக்ட் இந்த ரவுண்ட் நம்ம எடுத்து பாடுறதுக்கான ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனே அவருடைய படம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கண்டஸ்டன்ஸ் பாடக்கூடிய பாதி பாடல்களுக்கு மேலே அவருடைய படத்துலேருந்து தான் எடுத்து பாடினது. ஒரு அழகான குடும்பம், ஒரு அழகான நட்பு, ஒரு அழகான காதல், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்டாக நம்ம எல்லாருக்கும் கண்முன்னே கொண்டு வரக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டிரெக்டர். அவருடைய ஃபர்ஸ்ட் மூவிலேயே வந்து ஒரு புது ட்ரெண்டை செட் பண்ண ஒரு டிரெக்டர் இவர். ஹீஸ் அ ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவரை வந்து நம்ம எல்லாரும் ஒரு புது ட்ரெண்டோட வெல்கம் பண்ண போகிறோம். எஸ், என்னோட சேர்ந்து நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சேர்ந்து பாடி அவரை சூப்பரா வெல்கம் பண்ண போறோம். கண்டஸ்டன்ஸ் ரெடியா இருக்கீங்களா? எஸ், கம். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை ஊஞ்சலிலாடும். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை ஊஞ்சலிலாடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும். காற்றிலே சாரல் போல பாடுவே, காதலை வாழவென்று வாழ்த்துவே. நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை ஊஞ்சலிலாடும். நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சிறகை விரித்து பரப்போ. நம் உறவில் உலகை வளப்போ. விளையாடலாம் நிலாவிலே, நிழல் போகுமோ தண்ணீரிலே. வானை புரட்டி போடு, புது வாழ்வின் கீதம் பாடு. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சிறகை விரித்து பரப்போ. நம் உறவில் உலகை அழப்போ. ஆயிரம் திருநாள் பூமியில் வரலாம் வரலாம், இது போல் வருமா சந்தன மலர்கள். வாசனை தரலாம் தரலாம், அன்பை தருமா வானில் நீந்தும் மேகங்கள். நம்மை பாடாதோ நேரில் வந்த தெய்வங்கள், பூவை தூவாதோ. Yes, it's none other than இயக்குனர் திரு விக்ரமன் சார் அவர்கள். Let's welcome him on stage. ஹலோ சார், வணக்கம். எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இன்றைக்கி எங்கள் ஷோக்கு வந்ததுக்காக. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தேட். ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா ஷோவில் கேரளா, பெங்களூர், கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ்லேருந்து கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்ட். அஃப்கோர்ஸ் இந்த ரவுண்டு வந்து ஒரு ஆப்டான கெஸ்ட், எங்களுக்கு கிடைச்ச கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமன் சார், நீங்கள் மட்டும்தான். எஸ், உங்களுடைய படமெல்லாம் வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு இந்த ரவுண்டுக்காக. இன்ஃபேக்ட் உங்களுடைய படத்துலேருந்து நிறைய சாங்ஸ் நம்ம கண்டஸ்டன்ஸ் வந்து பாடிட்டு இருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷோ பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். எனக்கு எப்போதுமே இந்த சிங்கர்ஸை பார்த்து ஒரு பெரிய ஜெலஸ் ஒன்று உண்டு.
நல்லா கவனிச்சு பாருங்கள், உலகத்திலேயே அந்த பாடுறவங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு, அது கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும், வேறு யாருக்குமே கிடையாது. எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க அந்த காலத்தில் இருந்து பாருங்கள், நாகேஸ்வரராவ் சார் இருந்திருக்காரு, என்டிஆர் சார் இருந்திருக்கிறாரு, நம்ம நடிகர்கள் வேறு லாங்குவேஜில் பாடி நடிச்சிருந்துருக்காங்க. அவங்க என்ன நடித்தாலும் காட்டி கொடுத்துரும் இவன் வந்து நம்ம லாங்குவேஜ் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் சிங்கர்ஸ் வந்து நீங்கள் அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, டிஎம்எஸ் வந்து ஒரு சௌராஷ்டிரா, ஆனால் அவர் மாதிரி தெளிவாக தமிழ் உச்சரித்தது யாருமே கிடையாது. அதே மாதிரி சுசிலா மேடம், அந்த அம்மா தெலுங்குன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஜானகி மேடம் வந்து ஒரு தெலுங்குன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? இப்போ சைலஜா மேடம் இங்கே இருக்காங்க, அவங்க மதர் டேங் வந்து தெலுங்கு, அதை யாராவது நம்புவாங்களா? மேடம் இருக்காங்க, அவங்க வந்து வராரா அந்த பாட்டு பண்ணாங்கன்னா அவங்க ஒரு மலையாளி. ஸோ இவங்க எந்த லாங்குவேஜில் பாடினாலும் அப்படியே அந்த லாங்குவேஜை உணர்ந்துக்கிட்டு கற்றுக்கிட்டு அது அவ்வளோ தெளிவாக அந்த லாங்குவேஜை உச்சரிக்கிற ஒரு வரம் இருக்க, அது உலகத்திலேயே பாடகர்களுக்கு மட்டும்தான். அது மாதிரி உலகத்திலேயே காலம் கடந்தும் இன்னும் நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எம்கேடிலாம் இறந்துட்டார். ஆனால் இன்னும் எம்கேடி பாட்டை நம்ம ரசிக்க முடியுது, எம்எஸ் சுப்புலட்சுமியோட அம்மாவுடைய பாட்டை நம்ம ரசிக்க முடியுதுன்னா அது அவங்களுக்கு கிடைச்ச வரம் தான். நம்மளாலாம் அப்படி பாட முடியலேன்ட்டு பல நேரம் எனக்கு ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு. அப்பப்போ பாத்ரூமில் பாடி அதை வந்து தீர்த்துக்கிறேன். சார், அப்போ இன்னைக்கு இந்த ஷோவில் வந்து நீங்கள் ஒரு 2 லைன் பாட முடியுமா சார்? இல்லை, அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடைத்தீங்கன்னா நிச்சயமாக நான் பாடியிருப்பேன். பரவாயில்ல சார், நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ இப்போ நீங்கள் அப்படியே தான் சார் இருக்கீங்க. அதான் தோற்றம் அப்படி இருக்குது எனக்கு. என்னன்னா, டு பி ஃப்ராங்க், பல படங்களில் என்னுடைய படங்களில் வந்து ட்ராக்லாம் கூட ராஜ்குமார்லாம் பாட சொல்லுவார், சார் நீங்களே பாடுங்க சார் அப்படிம்பாரு. என்னுடைய முதல் பட கதை சொல்லும் பொழுதே நான் சௌத்ரி சார்கிட்ட வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் நான் வந்து ஹிந்தி பாட்டுகள்லாம் பாடி தான், நான் ஒரு நார்த் இந்தியன்றதுனால அவர் ஏமாற்றணுன்றதுக்காக ஹிந்தி பாட்டாக பாடி தான் நான் வந்து கதையே சொன்னேன். அதனால் நான் அந்த நல்ல பாடல்கள் இருக்கிற இந்த மேடையை நான் பாடி கெடுக்க விரும்பலை. அது மாதிரி நல்ல ஜட்ஜஸ் நான் வந்து ரொம்ப மதிக்கிற பரத்வாஜ் சார், அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், அது மறக்க முடியுமா? ஞாபகம் வருதே, அதெல்லாம் வந்து கேட்டால் நம்மளை வேற ஒரு உலகத்துக்கே அழைச்சிட்டு போயிடும். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என்ன பாட்டு! ஒரு அருமையான ஒரு கம்போசர். ஆனால் அவரே தான் சொல்லுவார், எனக்கு வந்து இவ்வளோ அருமையான பாட்டுகள்லாம் பண்ணியிருக்கேன், போட்டு தான் சார் என்னை அடையாளப்படுத்துது அப்படிம்பார். அது ஒன்றும் பண்ண முடியாது சார். இப்போ கமல் சார் வந்து நல்ல நடிகர் தான், இருந்தாலும் வந்து சகலகலா வல்லவன், அபூர்வ சகோதரர்கள், தேவனமன் மாதிரி ஒரு மாஸ் ஹிட் இல்லைன்னா அவருக்கே கூட சில நேரத்துக்கு அந்த அடையாளங்கள் தொலைஞ்சிருக்கும். இந்த மாஸ் ஹிட்டும் தேவைப்படுது. அதனால் பாட சொல்ல நான் பாடி இந்த மேடை வந்து நான் வந்து கலங்கப்படுத்த விரும்பலை. சார், ரொம்ப நல்லா பாடினீங்க சார். இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டாக பாடினது ரொம்ப அழகாக இருந்தது சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த மாஸ் ஹீரோஸ்லாம் ஒரு சைட் பார்த்தோன்னா அவங்க வந்து பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஹீரோஸ் இப்படி இருப்பாங்க. பட் உங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க 10 வகையாக ஒரு ஆக்ஷன் ஹீரோஸ் பண்ணி நீங்கள் 10 வகையாக எமோஷனை வந்து அவங்களுக்குள்ள கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பெருமை எல்லாம் உங்களுக்கு தான் சார் சேரும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு டிரெக்டர். சூரியவம்சம்ல அந்த சாங், அந்த பாட்டை இப்போ கேட்டாலும் வந்து எல்லாருக்கும் ஒரே சாங்கில் நம்ம டெவலப் ஆகிடணுங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் மனசில் இருக்குது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் ஸ்ரீநிதி ஃப்ரம் ஹைதராபாத். ஹலோ ஸ்ரீநிதி. ஹாய் வைஷாலி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே, இந்த ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? ஆதி படத்துலேருந்து அத்திக்கான சாங் பாடுவோம். சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரெண்டுத்துக்குமே நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அத்திக்கா அத்தை மடி மேலே ஆடி கிடந்தாள் சுகமல்லோ, தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ, நாங்கள் எல்லாம் நடந்து வந்தால் ஓர் நிழல்தான், நாம் சிரித்தால் மெல்லி செய்தால் அத்திக்கா அத்தை மடி மேலே ஆடி கிடந்தாள் சுகமல்லோ, தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ.
ஊற்றும் மழையில் கொடைகளாய் நனைகிறோம். தேற்றும் அன்னை சேலையில் ஒழுகிறோம். ஏற்றும் கிளையிலே அணில்களாய் திரிகிறோம். தற்றும் கதவை அன்பினால் திறக்கிறோம். தாலாட்டும் சத்தம் மட்டும் வீட்டில் ஓய்வதில்லை. வயதான எல்லோருமே இன்னும் சின்ன பிள்ளை. ஆனந்தம் என்பது அர்த்தமும் நாமல்லோ. அத்தி அத்திக்கா அத்தை மடி மேலே ஆடிக்கிடந்தாள் சுகமல்லோ. அத்தி தத்திக்கா அத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ. கண்கள் வேறு கனவுகள் ஒன்றுதான். கைகள் வேறு ரேகைகள் ஒன்றுதான். அறைகள் வேறு ஆதங்கம் ஒன்றுதான். உருவம் வேறு உணர்வுகள் ஒன்றுதான். கடிகார முள்ளில் எங்கள் முன்னோர்களின் நாட்கள் நடவேற்ற மாற்றத்தில் நாங்கள் வாழும் பூக்கள். பாசத்தில் தோட்டத்தின் பூக்களும் நாமல்லோ. அத்தி அத்திக்கா அத்தை மடி மேலே ஆடிக்கிடந்தார் சுகமல்லோ. அத்தி தத்திக்கா அத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ. நாங்கள் எல்லாம் ஒரு ஈர்த்தான். நடந்து வந்தால் ஓர் நிழல்தான். நாம் சிரித்தால் வெள்ளி செய்தார். அத்தி அத்திக்கா அத்தை மடி மேலே ஆடிக்கிடந்தாள் சுகமல்லோ. அத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ. ஸ்ரீநிதி, ரொம்ப அழகான ஒரு சாங். நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கிறத நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஹலோ ஸ்ரீநிதி, ஹலோ சார். ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா பாடினீங்க. சூப்பராக இருந்தது. இந்த பாட்டுக்கு வேண்டிய எல்லா ஒரு குவாலிட்டிஸும் அந்த உங்கள் குரலில் இருந்தது. எனக்கு ஒரே ஒரு நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்கிறது வந்து அந்த இந்த நேசல் நீங்கள் சம்பவம் டு அவாய்ட் தட். அது கொஞ்சம் அந்த நேசல் டச் வருது. அது மாத்திரம் இல்லைன்னா 100% யூஆர் பிகாஸ் தட் நேசல் கிவ்ஸ் ஒடி கால் ஒரு 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 நெகட்டிவ் இம்பேக்ட் வருது. அதில் ட்ரை டு டூ சம்திங் ஆன் தேட். மற்றபடி ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எந்த ஒரு குறையுமே இல்லை. அது உங்களோட கர்நாடிக் உங்களோட பேக்ரவுண்ட் ட்ரைனிங் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு இந்த பாட்டில். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பேக்கிங்ஸ் வோக்கல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் அண்ட் கம்மிங் டு அவர் கெஸ்ட், ஸ்பெஷல் கெஸ்ட் சார் விக்ரமன் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எங்களுடைய இந்த ஷோக்கு வந்ததற்கு. நான் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்ம இந்த நல்ல பாட்டெலாம் எவ்வளோ அழகான பாட்டு பாடுறோம். ஆரம்ப கட்டத்தில் யார் இதுக்கு ஒரு பிள்ளையார் சுழி போடுறான்னா அது வந்து டைரக்டர் தான். நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் தான் ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறாரு. அப்புறம் இந்த மாதிரி பாட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து மியூசிக் டைரக்டர்கிட்ட வந்து அதை இனிஷியேட் பண்ணுறது ஸ்டெப் 1 வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸோடைய வேலை தான் அது. ஐ மீன் அவருடைய ஒரு கிரேட் க்ரியேஷன் தான் அது. ஸோ முதல்ல நாங்கள் வந்து எல்லாம் எங்கள் திரை இந்த மெல்லிசை துறை உள்ள எல்லாருமே உங்களுக்கு முதல்ல ஒரு உங்கள் டைரக்டர் சார்புகளுக்கு வந்து நாங்கள் வந்து வி ஷுட் தேங்க் தெம் ஃபார் கிரியேட்டிங் கிரேட் சிச்சுவேஷன்ஸ். ஏன்னா சிச்சுவேஷன் மேலே தான் பாட்டு பண்ணுறோம். அப்புறம் நம்மளுடைய இசை அறிவை வச்சு நம்ம அதை க்ரியேட் பண்ண டெவலப் பண்ணுறோம். ஆனால் அதற்கு ஆரம்ப ஸ்டெப் 1 வந்து இவர்களை மாதிரி ஒரு பெரிய டைரக்டர்ஸ் தான். எல்லா பெரிய பாடல்களுக்கும் ஆரம்பம் வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் க்ரியேஷன் ஆஃப் த சிச்சுவேஷன் அண்ட் வி டெவலப் ஆன் தேட். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ரெண்டாவது இந்த
நம்மளுடைய இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ரவுண்டுக்கு வந்து அவர் வந்தது ரொம்ப ஒரு ஆப்டான விஷயம். அதில் ஒரு பெரிய விஷயம் என்ன பார்க்கணுன்னா, இந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்டு பாடக்கூடிய பாடலில் வந்து ஃபேண்டசி கிடையாது, நிஜ வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட விஷயம் இது. இதில் வந்து சும்மா ஸோ கால்டு சினிமாவில் வந்து அந்த பாலிவுட் பிக்சரை பார்த்து இல்லை ஹாலிவுட் பிக்சரை பார்த்து நம்ம வி கான்ட் டூ இட். இது வந்து பர்சனலாக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்த ஒரு ஆளால் தான் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேஸ்டு பிக்சர் பண்ணணும். ஸோ நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விக்ரமன் சாருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு அவருக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் எடுக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் சார் நீங்கள் வந்ததுக்கு. ரெண்டாவது இன்னொரு ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் வந்து ஐ பீன் அப்சர்விங் ஆஸ் அ ஃபெலோ டெக்னீஷியன் இந்த இண்டஸ்ட்ரி. இவருடைய எல்லா பாட்டுமே வந்து சிம்பிளிசிட்டி, எளிமை. நீங்கள் வந்து பெருசாக சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து ரொம்ப எளிமையாக சொல்லுவார் அவர். அந்த எளிமை தான் வந்து த கனெக்ட் வித் த பீப்புள், அது வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கார் இவர். அவருடைய சக்ஸஸே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான். எல்லா மக்களுடைய டைரக்ட் கனெக்ட், அதாவது நம்ம அந்த படம் பார்க்கும்போது என்னை பற்றி தான் பேசுகிறாங்க, அந்த ஒரு கனெக்ட் வந்து இவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும். அண்ட் எல்லாமே வித் அ வெரி பாசிட்டிவ் எண்டிங், நாட் ட்ராமேட்டிக், இட் மே பி ட்ராமேட்டிக் பட் வெரி பாசிட்டிவ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபார் தட் சச் எ கிரேட் பர்சனாலிட்டி ஹஸ் கம் ஃபார் அவர் as a ஸ்பெஷல் கெஸ்ட். வி வெல்கம் யூ சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவருக்கு இருக்க நானும் இன்றைக்கி இந்த ஒரு மேடையில் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்ரீநிதி, பேக் டு ஸ்ரீநிதி, யூ டிட் a very well job, very good job, and all the best. தேங்க்யூ சார். Thank you. முதல்ல சாருக்கு வெல்கம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுலையே. நிஜமாக இது ஜெயா டிவி மூலமாக தான் நடந்தது, அதனால் ஜெயா டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீநிதி, ரொம்ப நல்லா இருக்குமா பாட்டு, ரொம்ப நல்லா பாடிருக்கேன் நீ. அண்ட் நிறைய கமக்கங்கள் இருக்குது இதில், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது பாட்டு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாட்டு மாதிரி தெரிஞ்சது. அண்ட் பின்னாடி அவங்களுக்கு வந்து நான் இனிமேல் சொல்ல மாட்டேன், நீங்கள் இனிமேல் எங்கே வந்து சப்போர்ட்டிங் வேணுமோ, வாய்ஸ் சப்போர்ட்டர்ஸ், நீங்கள் அங்கே போகலாம். அந்த மாதிரி இருக்குது. வெரி நைஸ் மேம். கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட். ஜெயா டிவி மூலமாக விக்ரமன் சாரை சந்திச்சதில் எனக்கும் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது. ஸ்ரீநிதி, கஷ்டமான ஒரு பாட்டு, அங்கே நின்று பாடுறதுக்கு ஈஸியான காரியம் இல்லை இந்த பாட்டு. ஏன்னா நிறைய சங்கதிஸ் இருக்குது இதில். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பல்லவியில் வந்து கொஞ்சம் உங்களோட இன்டர்பிரிட்டேஷன் இருந்தது இல்லையா? சங்கதிஸ் கொஞ்சம் இல்லையா? வெரி ஃபியூ. அல்ல, ஃபியூ ஆனாலும் இருந்தது இல்லையா? அதுதான். ஸோ சரணத்தில் வந்து தான் கொஞ்சம் சங்கதி, ஃபஸ்ட்டு சரணத்தில் கொஞ்சம் ஸ்லிப் ஆயாச்சு சங்கதி. ஸோ அது பரவாயில்ல, ஏன்னா அது பாடிட்டு வரைச்சே அந்த சங்கதி எடுக்கிறது கஷ்டம். ஸ்ரீநிதி ஈஸியாக எடுக்கிற சங்கதி தான், அந்த நேரத்தில் வரல, அவ்வளோதான். எப்போவுமே நம்ம மேடையில் அங்கே நின்று பாடுறச்சே அந்த 5 மினிட்ஸில் நம்மளுக்கு என்ன ஒரு லக் உண்டோ அதுதான் வரும். அந்த நேரம் நம்ம நினைக்காத மாதிரி நல்லா பாடலாம், சில நேரம் நல்லா பாடும்னு நினச்சி போனால் சிலப்போ ஸ்லிப்பு வரலாம். இது கொஞ்சம்லாம் நம்ம கையிலும் இல்லை. ஸோ செகண்ட் சரணம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு உங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ கீப் இட் அப். நன்னா பாடினல். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜட்ஜஸ். ஸ்ரீநிதி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம் சார். இல்லை, அவங்க மேடம் சொன்ன மாதிரி பல்லவி ரொம்ப ஆசம், உண்மையிலே அட்டகாசமாக இருந்தது. நான் அப்படியே ஒரு மாதிரி ஒரு பழைய மலரும் நினைவுகளுக்கெல்லாம் போயிட்டேன். ரொம்ப அழகாக பாடினீங்க. மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த பாட்டு கேட்ட யாருமே வந்து நீங்கள் வந்து ஒரு தெலுங்கு அப்படின்றத நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ அழகாக இன்வால்மெண்ட்டோட ரொம்ப பிரமாமாக பண்ணீங்க. ரியலி வாசம். தேங்க்யூ வெரி மச் சார். இன்னும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கணும்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் செவன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம் co-presented by NAC Jewelers.
த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம் பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் சோம்தாஸ் ஃப்ரம் கேரளா. ஹலோ சோம்தாஸ். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? சந்திரமுகி படத்தில் அண்ணனோட பாட்டு. ஓகே, ரொம்ப அழகான ஒரு சாங், நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சோம்தாஸ், ரொம்ப கலகலப்பான ஒரு சாங் இது. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். சோம்தாஸ் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மறுபடியும் வித்யாசாகர் சார் பாட்டு தான். பாட்டு நல்லா பாடிருக்கீங்க சோமதாஸ். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஹை பிச் பாடுறச்சே ஒரு ஒரு கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது வாய்ஸ். அப்போது வந்து மைக்கு கிட்ட வச்சு பாடுங்க, தெளிவாக தெரியும். நீங்கள் வந்து ஒரு டவுட்டில் அங்கே சரியாக வருமோ வராது தூரமாக வச்சிடுறீங்க மைக்கு. அது ஒன்று தான் பிரச்சனை உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஃபோக்கஸ், அப்புறம் மைக் சென்ஸ். மைக் கிட்ட வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினீங்க. ஸ்டேஜுக்கு அது தான் தேவை. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். எதுக்கோ டென்ஷன் இருக்குது உங்களுக்கு, வேண்டாம். டென்ஷனெல்லாம் அந்த மேடை ஏறிச்சு கீழே விட்டுட்டு அப்புறம் பாட்டு பாடினதுக்கப்புறம் திருப்பி எடுத்துக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா இருந்தது. தேங்க்யூ சோமு. மேம். சோமு இந்த பாட்டு பாடி என்னை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயாச்சு. 10 years பேக் இந்த சந்திரமுகி ரிலீஸ் ஆனது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கர்நாடக சங்கீதம் மட்டும் பாடிட்டு இருந்தேன். என்ன எல்லாருக்கும் ஒரு ப்ளேபேக் சிங்கருங்கிற ரீதியில் அறிமுகப்படுத்தினது வித்யாசாகர் சார் தான் இந்த படம் மூலமாக. ராரா. ஸோ எல்லா பாட்டும் நான் ஃபஸ்ட்டு அதை ப்ரிவ்யூ பார்க்க போன போது எல்லா பாட்டும் வந்தாச்சு. ஏன் பாட்டு இப்போ வரும் இப்படி பார்த்துட்டு இருக்கும், எனக்கு தெரியாது. ஸோ இந்த பாட்டும் முடிஞ்சு இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் வரும்னு ஸோ ஒரு இது தோணித்து. என்ன மீதி எல்லா பாட்டும் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த பாட்டை எவ்வளோ ஒரு டென்ஷனோடு நான் பார்த்துட்டு இருந்தேன், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ இது வந்து இந்த பாட்டு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்கு நல்ல பிரீத் வேணும் பாடுறதுக்கு. நல்ல சுவாசம் நல்லா பிடிச்சு அழுத்து வச்சு தான் பாட முடியும். அவ்வளோ நிறைய வார்த்தைகள் இடையில ஒரு மூச்சு விடுறதுக்குள்ள இடம் அவ்வளோ இல்லை. ஸோ அது வந்து பாடுறதே வந்து பெரிய ஒரு அதை சூஸ் பண்ணதே பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோமு நல்லா பாடினேன், நல்ல எனர்ஜியோடு தான் பாடினேன். எனக்கு செகண்ட் சரணம் மட்டும் கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன டவுட் இருந்த மாதிரி தெரிஞ்சது எனக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு டவுட்டு கூட இருக்குது டியூனில். ஃபஸ்ட்டு போடு பல்லவியிலே அந்த இது ஒரு வாட்டி பாடுறா. ஓ ஓ அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா அக்கறைய கேட்டா அர்த்த நூறுடா போடு சக்க போடு போடு போட்டு அழுது அப்படிதானே வருது, போட்டு அழுது போட்டுடா அப்படிதானே இது வருது. அதை ஏன் பாடலை? மறந்து போச்சு அந்த நேரத்தில் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டைம் அது பார்த்துக்கோங்க. அது மட்டும்தான், அது எவ்ரி டைம் அது நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது அந்த நேரம் விட்டு போச்சு போல இருக்கு. சின்ன காரியம்தான். மீதியில் நீங்கள் நல்லா பாடினல், நல்லா இருந்தது சோமு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹலோ சோம்தாஸ். ஹாய் சார். உங்களுடைய குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா இது வந்து நம்ம மக்களிடையே இருக்கிற ஒரு குரல். ரொம்ப ப்ரொஃபஷனல் சிங்கர், இவர் வந்து பாட்டு கற்றுக்கிட்டு வந்து பாடுறாரு அந்த மாதிரிலாம் இல்லை. இது நம்மளே பாடுற மாதிரி இருக்கும் உங்களோட குரல். தட்ஸ் யுவர் ஸ்பெஷாலிட்டி. அது ரொம்ப பிடிச்சது அந்த குரல் எனக்கு. ரெண்டாவது, இப்போ விக்ரமன் சார் வந்து முதல்ல சொன்னபோது சொன்னார், சிங்கர்ஸ் வந்து எப்படி எந்த மொழியில் இருந்தாலும் அவங்க வந்து கரெக்டாக அந்த மொழியை பாட்டு பாடும்போது சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. உங்கள் ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த பாட்டில். நீங்கள் வந்து ஒரு கேரளாவில் வந்த மாதிரி எனக்கு தெரியல, தமிழ்காரங்க பாடம் தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு பேக்கிங் சப்போர்ட் சிங்கர்ஸ் வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்தது. ஆன் தி ஹோல் அஃப்கோர்ஸ் செகண்ட் சரணம் வாஸ் அ பிட் ஆஃப், கொஞ்சம் செகண்ட் சரணம் ஐ வாஸ் நாட் வெரி ஹாப்பி. சில இடங்களில் வந்து உங்களுடைய குரல் வந்து கொஞ்சம் கரகரப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி சம்திங் மேபி அந்த அன்றைக்கி இருக்கும். அது இன்றைக்கி கொஞ்சம் குரல் வந்து கொஞ்சம் 100% இல்லை, இட்ஸ் ஓகே. பட் அந்த ஸ்பிரிட் இருந்தது, அந்த பாட வேண்டிய கூடிய ஸ்பிரிட், அந்த ஒரு ஜோஷ் சொல்லுவாங்கள்ல, அது இருந்தது. இட் வாஸ் வண்டர்ஃபுல். பெஸ்ட் விஷஸ். சோம்தாஸ், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம் சார். இல்லை, உண்மையிலே ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. ரொம்ப நல்லா பாடினார். நிச்சயமாக வந்து ரொம்ப அருமையாக பாடினீங்க.
தேங்க்யூ வெரி மச் சார். சோம்தாஸ், நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே சந்தோஷத்தோடய வந்து நம்ம ஒரு குட்டி பிரேக் போயிடலாம். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் லக்ஷ்மி ஜெயன் ஃப்ரம் கேரளா. ஹலோ லக்ஷ்மி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? ஆஹா கல்யாணம் இந்த மூவியில் கதை கதை கேளு. சூப்பரான ஒரு சாங், நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கதை 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 கேளு, இவ 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 கதை கேளு, கிரங்கடிக்கிற அழகோடு பூமி வந்தா. இது 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 வேணும், அது 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 வேணும், அடபிடிக்கிற தட போட வாழ்ந்து வந்தாள். இதையோ அவளுக்கு அவளே முடிவெடுப்ப முடித்தோடையோ அவளை வடிவமைப்பா வருஷம் முழுசும். பல பசங்களை வரிசையில் நின்னங்களை இவளை மடக்க அடையவளுக்கு முடியலையே. ஆனா இப்போ மடங்கிட்ட ஒரு தென்னழகில் சக்கி போயிட்ட. காதலிலே உன்னை நெஞ்சில போட்டுக்கிட்டா, நீ சிரிக்க அவ வெக்கத்தை மாத்திக்கிட்டா. காதலிலே உன்னை நெஞ்சில போட்டுக்கிட்டா, நீ சிரிக்க அவ வெக்கத்தை மாத்திக்கிட்டா. காதலில உன்னை நெஞ்சில போட்டுக்கிட்டா, நீ சிரிக்க அவ வெக்கத்தை மாத்திக்கிட்டா. இது 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 வேணும், இவ 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 கதை கேளு, மன பறிக்கிற சரி போட பூமி வந்தா. ஒரு கவலையும் இல்லாம அலையிற ஒரு சிங்கம், தின தின தினம் அது போல வாழ்ந்து வந்தாள். தினமும் அவ பசச்சா நான முழிச்சிடுவா, முடிய தொலைச்சி இவன் ஜீன்ஸையும் கிழிச்சிடுவா. பொண்ண பார்த்து இவ கடலையும் மழைய பொழிஞ்சிடுவா, கொலைச்சி கொலைச்சி இவன் அருவிய வளைஞ்சிடுவா. ஆனா இப்போ சிக்கிக்கிட்ட ஒரு தீயழகில் சக்கி போயிட்ட. காதலிலே உன்னை நெஞ்சில போட்டுக்கிட்டா, ஓன் சிரிப்பில் அவ செம்மைய மாத்திக்கிட்டா. காதலிலே உன்னை நெஞ்சில போட்டுக்கிட்டா, ஓன் சிரிப்பில் அவ செம்மைய மாத்திக்கிட்டா. காதலில உன்னை நெஞ்சில போட்டுக்கிட்டா, ஓன் சிரிப்பில் அவ செம்மைய மாத்திக்கிட்டா.
லக்ஷ்மி எந்த ஒரு சாங் எடுத்தாலும் அதில் நல்லா என்ஜாய் பண்ணி இன்வால்வ் ஆகி சூப்பராக பாடுவீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். லக்ஷ்மி ஹாய், நன்னா இருக்கு பார்க்குறதுக்கு. தேங்க்யூ. லக்ஷ்மி ஃபேமிலி சாங் ரவுண்டில் கஷ்டமான ஒரு சாங் எடுத்துகிட்டு வந்து பாடியிருக்கள் ஆமாம், இல்லையா? அது அந்த பாட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் எவ்ரி டைம் ஒரு அந்த போர்ஷன் அந்த ஃபஸ்ட் ரிப்பீറ്റ് அது 4ம் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல ஹெவி பிஜிஎம், பட் அதில் வந்து அந்த சங்கதிகளெல்லாம் நீங்கள் வந்து அது கரெக்டாக எடுத்தாச்சு. இந்த லாஸ்ட் மட்டும்தான் கொஞ்சம் அது வந்து பதனீசம் கம அது மட்டும் கமபதனீசா இருக்கு இல்லையா? அது மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒன்று ஸ்லிப் ஆயாச்சு. அது பரவாயில்ல. ஆனாலும் லக்ஷ்மியை எல்லாரும் பார்த்து படிக்க வேண்டிய லக்ஷ்மியோட ஆட்டிடியூடு, லக்ஷ்மியோட டெடிக்கேஷன். ஸோ கீப் இட் அப் லக்ஷ்மி, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ லக்ஷ்மி, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் செகண்ட் சரணம் ஸ்லிப் ஆகிடுது. ரொம்ப எங்கேயும் இடமே இல்லை இந்த பாட்டில், மூச்சு வாங்குறதுக்கும் இடம் இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஆட்டிடியூட் இப்படியே இருக்கட்டும். தேங்க்யூ. இங்கே வந்து நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களா அதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த ஆட்டிடியூட இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு பெஸ்ட் சிங்கராக வரலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹலோ லக்ஷ்மி, ஹாய் சார். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. சூப்பர். ஏன்னா வந்து உங்கள்கிட்ட எப்பவுமே உங்கள்கிட்ட நாங்கள் ஸ்பெஷலாக எதிர்பார்ப்போம். இந்த தடவையும் நீங்கள் அதை கீப்பப் பண்ணீங்க. அண்டு சின்ன சின்ன ஸ்லிப்ஸ் இவங்க சொல்லிட்டாங்க, தட்ஸ் ஓகே. இந்த இருக்கிற ஒரு கண்டிஷனில் நீங்கள் பாடினதே பெரிய விஷயம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். லக்ஷ்மி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம் சார். இல்லை, இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்க மலையாளி. கதை அப்படின்னு தான் வருது, கதை அப்படின்னு வராது. கதை கேளு அப்படின்னு சொல்லி தெளிவாக உச்சரித்து அழகாக பாடினாங்க. அதுவே ரொம்ப அது சிங்கர்ஸுக்கு தான் அதெல்லாம் வரும். இப்போ பேசும்போது பாருங்கள், அந்த மலையாள வாடை வருது, மலையாள ஆக்சென்ட்டு தான் வருது. சார் கேட்கும்போது, மேடம் கேட்கும்போதெல்லாம் அவங்க அந்த மாதிரி தான் அது பறையும் பின்னே அப்படின்ற மாதிரி தான் வருது. பட் பாடும்பொழுது அழகாக தமிழில் உச்சரித்து பிச்சு உதறிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். சார் ஆக்சுவலாக வந்து நாங்களாம் பரத்வாஜ் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம், சார் நீங்கள் ஏன் நடிக்கக்கூடாது, நீங்கள் இவ்வளோ இன்வால்வ் ஆகி பாட்டு பாடுறீங்க அந்த மாதிரிலாம். இப்போ உங்களுடைய படத்தில் வந்து நீங்கள் பரத்வாஜ் சாருக்கு ஏதாவது ஒரு ரோல் கொடுக்கணும் அப்படின்னா என்ன ரோல் கொடுப்பீங்க சார்? அவர் சொன்னால் கோச்சுக்கார். பரவாயில்ல சொல்லுங்கள் சார், கோச்சிக்க மாட்டார். இல்லை அவர் அதாவது சாருடைய லுக்கு பார்த்தா ஒரு அப்பா மாதிரி இருக்கிறாரு. ஒரு ஃபாதர் கேரக்டர் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு வில்லன் கேரக்டர் கொடுக்கலாம். சார் கோச்சுக்காரு. கரெக்ட் சார், கோச்சிக்கல சார், அவர் எதிர்பார்க்கிறார் சார். நாங்கள் எல்லாம் நினைப்போம் அவர் கண்ணுக்கு அந்த ஹைட்டுக்கு வந்து ஒரு நல்ல வில்லனாக அவர் வரலாம் அப்படின்னு. படத்தில் மட்டும் ஒரு நல்ல வில்லனாகவே வரும். ஆமாம் சார், நல்ல வில்லன். பட் ரியல் லைஃப் ஹீரோ சார் நீங்கள். ஆஃப்கோர்ஸ் ரொம்ப சந்தோஷம் சார். என்னை வந்து ஒரு நடிப்புக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ஒரு சான்ஸ் கொடுத்தது ரொம்ப நன்றி சார். இல்லை சார், எத்தனையோ இப்போ லிரிக் ரைட்டர் வந்து கண்ணதாசன் சார் பல படங்கள் நடிச்சிருக்கிறாரு. விஸ்வநாதன் சார் வந்து நடிச்சிருக்கிறாரு. காதலெல்லாம் கலைக்கு எடுத்திருக்காரு, காமெடி பண்ணி கலைக்கு எடுத்திருக்கிறாரு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், உங்களை ஒரு காமெடியனாக யூஸ் பண்ணால் நீங்கள் உண்மையிலே ரொம்ப அழகாக சைன் பண்ணுவீங்க. அது எனக்கு கொஞ்சம் அந்த சேலஞ்ச் உண்டு. ஒரு காமெடியான கேரக்டரில் உங்களை இது பண்ணால் கண்டிப்பாக நிச்சயமாக சைன் பண்ணுவீங்க சார். பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஒரு வில்லனா, ஒரு அப்பாவா, ஒரு காமெடியனா, பல திறமைகள் வந்து பல பரிமாணங்கள்ல அவர் வந்து நிச்சயமாக இது பண்ணலாம். அப்போ ஷைலஜா மேம்க்கு என்ன ரோல் சார் கொடுப்பீங்க? இல்லை, அவங்க வந்து சிஸ்டர் பார்க்குறதுக்கே சிஸ்டர் மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க மேடம் தான் நடிச்சிருக்கிறாங்களே, சலங்கை ஒலின்ற ஒரு அற்புதமான படத்தில் ரொம்ப உன்னதமான கேரக்டர் பண்ணியிருக்காங்களே. என்ன படம் அது, வாழ்க்கையில் மறக்க முடியுமா அது? நீங்கள் பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் அதிக தடவை பார்த்த படம் மேடம் அது. ஒரு 60-70 தடவை பார்த்துருப்பேன் அந்த படம். கமல் சார், ஜெயபிரதாலாம் என்ன பர்ஃபார்மன்ஸ் அந்த படம். பினி மேம்க்கு சார். பினி மேடம் வந்து எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் அவங்க வந்து சிங்கர் மாதிரி தான் இருக்காங்க. படத்துலேயும் வந்து ஒரு சங்கீதம் சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சர் அந்த மாதிரி தான் அவங்கள பயன்படுத்த. தேங்க்யூ சார். மியூசிக் டீச்சர். ஓகே சார். சார் இப்போ தமிழ் பேசுகிற கதாநாயகிலாம் இல்லை, ஸோ எனக்கு என்ன ரோல் சார் கொடுப்பீங்க? இல்லைங்க, தமிழ் பேசுகிறீங்களா, அதனால் தமிழ் கண்டிப்பாக தமிழ் பேசுகிற கதாநாயகி தான் நீங்கள். தேங்க்யூ வெரி மச் சார். ஸோ நம்ம எல்லாருமே வந்து இப்போ விக்ரமன் சார் டைரக்ஷனில் நடிச்சாச்சு. ஏ லக்ஷ்மி, நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்களோ அதே சந்தோஷத்தில் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். ஸோ இந்த சந்தோஷத்தோட கண்டிப்பாக ஒரு பிரேக் போயே ஆகணும். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers.
வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம் பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்ட்ல அடுத்ததா இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற கண்டெஸ்டன்ட் நிசாருதீன் ஷா ஃப்ரம் கேரளா. ஹலோ நிசார். ஹாய். எப்படி இருக்கீங்க? ஃபைன். இந்த ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்ட்ல நீங்க இந்த சாங் யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க? ஒய்ஃபுக்கு. ஓகே, உங்க வைஃபுக்கு. ஆல் ரைட். ஸோ என்ன சாங் பாட போறீங்க? யூத் ஃபிலிமில் இருந்த SPB சாரோட சாங் சந்தோஷம் சந்தோஷம். ஓகே, சந்தோஷமா பாடுங்க. ஆல் பெஸ்ட். தேங்க்யூ. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி. வேப்பம் பூவிலும் சிறுதேன் துளி உள்ளதடி. குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி. இளையும் புன்னகையால் நீ வீட்டுக்கு வெள்ளையடி. தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி. தவறுகள் குற்றமல்ல சரிவுகள் வீழ்ச்சியில்ல பாடம் பாடிப்பா பழக்கோடி. உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் கூப்பை தொட்டி இல்லை. உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பமில்லை. புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ ஆதியில் ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே. அவன் ஆசை போலவே இந்த பூமி அமையலையே. ஆண்டவன் ஆசை இங்கு பொய்யாய் போய்விடில். மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா? நன்மை என்று தீமை என்று 4 பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே. துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும். துணிந்த பின் பயம் இல்லையே. தண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டு கொள். காலுக்கு செருப்பு எப்படி வந்தது முள்ளுக்கு நன்றி சொல். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதக்கு இது பலம்.
ஷா, உங்களுக்கு ஏற்ற ஒரு சாங், எப்போவுமே சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள், அதுக்கேற்ற மாதிரியே சந்தோஷமான ஒரு சாங், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஹலோ நிசார் ஷா. சார் எனக்கு இந்த பாட்டில் முதல்ல ரொம்ப ஒரு ஸ்ட்ரைக் ஆனது வந்து அதோட எளிமையான வரிகள். இந்த சினிமா பாட்டில் நான் முதல்ல சொன்ன மாதிரி எவ்வளோ எளிமையாக, இன்ஃபேக்ட் என்னுடைய ஒரு சார் கூட மென்ஷன் பண்ணார், அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள்னு. அந்த பாட்டோடைய இப்போ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சபை கிடச்சிருக்கு எனக்கு சொல்கிறதுக்கு. நாங்கள் அந்த பாட்டு இப்போ கம்போஸ் பண்ணுற போதே சாரோட மாதிரி இவ்வளோ எளிமையாகவும் அதாவது ரீச் ஆகிற பாட்டு பண்ணணுன்ட்டு தான் நான் அந்த பாட்டை தான் அவர் நினச்சினே நான் கம்போஸ் பண்ணேன். இன்றைக்கி அது உண்மையை நான் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப நல்ல அந்த பாட்டு வந்து இட் சச் எ பிக் ஹிட் ஃபார் மீ. அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள்ல. அதாவது அதில் என்ன புரியுதுன்னா, இது எளிமையான வரிகள், அப்புறம் நீங்கள் அதை சந்தோஷமாக பாடினீங்க. யூ லுக் ஸோ ப்ளெசன்ட். அந்த ஒரு சிரிச்சுக்கிட்டே பாடுறது தான் அந்த பாட்டுக்கு இன்னும் வேல்யூ கொடுது. அண்ட் யூ ஹேவ் அ லவ்லி வாய்ஸ். ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. ஃபேன்டாஸ்டிக். ஆல் த பெஸ்ட். சத்தியமாக நானும் அந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எஸ்பெஷலி அந்த லாஸ்ட்டில் காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றிய சொல். அப்படி நினச்சிட்டோம்னா வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷம்தான் இல்லையா? இன்றைக்கி கஷ்டமாக இருக்கிறது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஐயோ அன்றைக்கி அது நடந்ததுனால நல்லது தான் ஆச்சு அப்படின்னு நினைப்போம். நம்ம நிறைய வாட்டி எல்லாரும் வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்திருக்கும். பியூட்டிஃபுல் வரிகள், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் நிசாருதீன் ஷா, நல்லா பாடிருக்கீங்க. ஆனால் வார்த்தைகள் வந்து அந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த உச்சரிப்பில் பிரச்சனை வந்தது. இருந்தாலும் கூட நல்லா இருந்தது. ஒரே ஒரு இடம்தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. எனக்கு வார்த்தைகள் கூட இல்லை, ஹம்மிங் பாடுறீங்கல்ல, இப்படி அப்போ வரல, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருந்தது அதில். செகண்ட் டைம் பாடுறச்சு ஒவ்வொரு தடையும் 2 செகண்ட் ஃப்ரேஸில் ஒரு சின்ன ஸ்லிப் இருந்தது. இப்போ க்ளீனாக வந்தது. அவ்வளோதான், வந்துடும் அது. ஆல் தி பெஸ்ட். நிசருதீன் ஷா, ஓ இந்த நல்லா இருந்தது. தேங்க்யூ. இந்த பாட்டு உங்களுக்கு ஏற்ற பாட்டு. சந்தோஷம் சந்தோஷம். ஆனால் நீங்களே ஒரு சந்தோஷப்பன் தானே, சிரியப்பன், ஹாப்பி மேன். சாரும் மேடமும் சொன்னது தான் எனக்கும் சொல்கிறதுக்கு இருக்குது. இந்த வார்த்தைகள் ரொம்ப ரசித்தேன். அதாவது எப்போவுமே ஒரு நெகட்டிவ் இருந்தால் தான் ஒரு பாசிட்டிவ் இருக்கும், அது நம்மளோட வாழ்க்கையில். பட் நம்ம யாரும் அது கவனிக்கலை. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக அந்த பாட்டில் சொல்லியிருக்கு. அதுக்கு நல்லொரு இசையும். ஏன்னா இந்த வார்த்தைகள் ஸ்பீடில் வரைச்ச வார்த்தைகள் நிறைய உள்ள பாட்டுகள் நீங்கள் பாட அங்கே நிற்கும்போதே எனக்கு டென்ஷன். ஏன்னா அதுக்குள்ளே சிலப்போ ஒரு சங்கதிகள் இருக்கும், ஒரு ஹம்மிங் இருக்கும், அதெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் நிசருதீன் ஓரளவுக்கு அது நல்லா பாடியாச்சு. தேங்க்யூ. அந்த ரெண்டாவது இப்போ மேடம் பாடிச்சப்போ ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நல்லா இருந்தது. தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். ஹாப்பி மேன், உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம் சார். இல்லை, சாங் செலெக்ஷன் தான் கரெக்டு. நமக்கு என்ன வருமோ அது கரெக்டாக எடுத்துக்கணும். அது நீங்கள் கரெக்டான சாங் எடுத்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன முடியுமோ அதை எடுத்துருக்கீங்க. உண்மையிலே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். நிசாருதீன் ஷா, ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட் ஃபார் பீயிங் வித் அஸ் டுடே சார். அதுவும் இந்த ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்டில் நீங்கள் இன்றைக்கி எங்களோட இருக்கிறதுங்கிறது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த ஷோவில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். நான் உண்மையிலே என்ஜாய் பண்ணேன். ஏன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா பாடினாங்க. அது மொழி தெரியாத பல வந்து எல்லாருமே அவங்க வந்து தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக பாடினாங்க, அருமையாக பாடினாங்க. ஒருத்தர் தெலுங்கு, ஒருத்தர் மலையாளம், இன்னொருத்தர் மலையாளம், அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த ஷோ பார்க்குறவங்க யாருமே வந்து இவங்க தமிழ் தெரியாதவங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. ரொம்ப அற்புதமாக பாடினாங்க, தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இவங்க வந்து அந்த டெடிகேஷன் தான். நிச்சயமாக நீங்கள்லாம் வந்து ஒரு இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ பெரிய ப்ளேபேக் சிங்கராக நீங்கள் வருவீங்க, வந்து ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. இந்த ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்ட் வந்து சமுத்திரம் படத்தில் ஒரு சாங்லேருந்து ஆரம்பிச்சது. பட் இதோட எண்டிங் பார்த்தீங்கன்னா சந்தோஷமான ஒரு சாங்கில் முடிஞ்சிருக்கு. எஸ், சந்தோஷம் அப்படிங்கிறது சமுத்திரம் அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். எஸ், இதே மாதிரி இன்னும் பல சூப்பரான ரவுண்ட்ஸோட நாங்கள் எல்லோரும் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தென் இட்ஸ் மீ வைஷாலி சைனிங் ஆஃப். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். டாடா பாய்.